அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய 7வது செயலட்டையினுடைய வினாக்களுக்கான விடைகளை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது வினா, உடலிற்கு தேவைப்படும் புரதத்தை பெறுவதற்கு உகந்த உணவு எது? புரதத்தை உடலுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எந்த உணவை நாங்கள் உள்ளெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த வினா. அந்த வகையிலே மூன்று விடைகளையும் பார்த்துக் கொள்ளுங்கள். முதலாவது உருளைக்கிழங்கு, இரண்டாவது பருப்பு, மூன்றாவது கேரட். தரப்பட்ட மூன்று உணவுகளிலும் புரதத்தை பெறுவதற்கு உகந்த உணவு, உள்ளெடுக்கக்கூடிய உணவாக இருப்பது இரண்டாவது விடையாக இருக்கக்கூடிய பருப்பு. தரப்பட்ட விடைகளிலே பருப்பு தான் புரத உணவாக காணப்படுகின்றது. இரண்டாவது, வெடித்தல் மூலம் பரம்பலடையும் வித்துக்களை கொண்ட தாவரம் எது? முதலாவது விடையிலே குன்றிமணி, எண்ணெய், கமுகு, இந்த மூன்று தாவரங்களில் மிகச் சரியான விடையாகும். அதாவது வெடித்தல் மூலம் பரம்பல் அடையக்கூடிய வித்தாக காணப்படுவது குன்றிமணி. மூன்றாவது வினா, அருகிலுள்ள குறியீடு வெளிப்படுத்தும் கருத்து யாது? தரப்பட்ட குறியீடினை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே ஒவ்வொரு செயலட்டைகளிலும் பெரும்பாலான குறியீடுகள் சார்ந்த வினாக்களை வழங்கியிருக்கின்றேன். அதிலே மஞ்சள் நிற பின்னணியிலே இவ்வாறான இந்த டைமண்ட் ஷேப் வடிவத்திலே காணக்கூடிய குறியீடுகள் முன்னால் என்கின்ற கருத்தை தரக்கூடிய குறியீடுகளாக இருக்கும். அவை எச்சரிக்கை குறியீடுகளாக இருக்கும். ஆகவே தரப்பட்ட குறியீடானது முன்னால் வழுக்கும் பாதை, முன்னால் வழுக்கும் பாதை என்ற கருத்தினை வெளிப்படுத்தக்கூடிய குறியீடாக காணப்படுகின்றது. நான்காவது வினா, இலங்கையில் விலங்குகளை வளர்த்து பால் உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலை இருக்கும் பிரதேசம் எது? இலங்கையில் விலங்குகளை வளர்த்து பால் உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலை இருக்கும் பிரதேசம். இது ஒரு கடந்த கால வினா. சரியான விடை அம்பேவல. அம்பேவல ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவது வினா, சூரியனுக்கு அண்மையில் இருக்கும் கோள். சூரியனுக்கு அண்மையிலே இருக்கக்கூடிய கோளாக முதலாவது கோளாக அமைந்திருக்கக்கூடிய புதன் விடையாக அமையும். ஆறாவது வினா, இலங்கை தேசப்படத்தில் சரணாலயம் எந்நிறத்தினால் குறிக்கப்பட்டிருக்கும்? தேசப்படத்திலே குறிக்கக்கூடிய குறியீடுகள் அவற்றுடைய நிறங்கள் தொடர்பாக பிரதானமாக உங்களுடைய பாடத்திட்டத்திலே இருக்கக்கூடிய விடயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வகையிலே தேசப்படத்தில் சரணாலயம் பச்சை நிறத்தினாலே குறித்து காட்டப்படுகின்றது. ஏழாவது வினா, சூழலுக்கு நேயமான பூச்சி நாசினியை தயாரிப்பதற்கு மிகவும் பொருத்தமான வித்து வகை. பூச்சி நாசினி என்பது பூச்சி நாசினி தொடர்பாக நீங்கள் சூழலுக்கு நேயமான விதத்திலே தயாரிக்க வேண்டுமாக இருந்தால் பூச்சி நாசினி ஒன்று தயாரிக்க வேண்டும். அதே நேரம் சூழலுக்கு நேயமான என்கின்ற போது சூழலுக்கு நேயமாதல் என்பது சூழலுக்கு சாதகமாக, சூழலுக்கு எந்த ஒரு பாதகத்தை ஏற்படுத்தாத வகையிலே நீங்கள் தயாரிப்ப மிகவும் பொருத்தமான வித்தாக இருக்கக்கூடியது இரண்டாவது விடை வேப்பம் வித்து. ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். எட்டாவது வினா, உலர் மின்கலங்களுடன் இணைக்கும் கம்பிகளினால் மின்குமிழ்கள் இணைக்கப்பட்டுள்ள மூன்று சந்தர்ப்பங்கள் கீழே காட்டப்பட்டுள்ளன. பின்வரும் எந்த சந்தர்ப்பத்தில் மின்குமிழ் ஒளிரும்? இது ஒரு மிக முக்கியமான ஒரு வினா. ஏனெனில் நிச்சயமாக உங்களுக்கு இறுதி பரீட்சையிலே இந்த மின்கலங்கள், மின்குமிழ்கள், இணைப்புகள் சார்ந்து வினாக்கள் வருவது வழமை. ஆகவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இவ்வாறான அதிகளவான பயிற்சிகள் செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த வகையிலே பார்ப்போம். மூன்று சந்தர்ப்பங்களையும் பார்ப்போம். முதலாவது சந்தர்ப்பத்தை அவதானித்துக்களாக இருந்தால், இங்கே அவதானிக்கின்ற போது நீங்கள் இரண்டு விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். பிரதானமாக ஒன்று, மின்கலங்கள் இணைக்கப்பட்டிருந்தால், ஒன்றுக்கும் மேற்பட்ட மின்கலங்கள் இணைக்கப்பட்டிருந்தால் அவை இணைக்கப்பட்ட அந்த விதம் சரியாக இருக்கின்றதா, இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முறை, அதாவது நேர் மற்றும் மறை முனைகள் சரியாக இணைக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். அடுத்ததாக மின்குமிழோடு இணைக்கப்படுகின்ற அந்த மின் கடத்திகள் சரியாக மின்குமிழினுடைய இணைக்கப்பட வேண்டிய அந்த இரண்டு பகுதிகளிலும் இணைக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். அவ்வாறாக பார்க்கின்ற போது முதலாவது படத்திலே மிகச் சரியான முறையிலே மின்கலங்களும் மின்கடத்திகள்
மின்குமிழ்களோடும் சரியாக இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே முதலாவது சந்தர்ப்பம் சரியாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த வினா ஒரு முக்கியமான வினாவாக இருப்பதனால் ஏனைய சந்தர்ப்பங்கள் ஏன் தவறாக இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். இரண்டாவது படத்தை பொறுத்தவரையிலே மின்கலங்கள் சரியாக இணைக்கப்பட்டிருந்தாலும் மின்குமிழ் மின்குமிழிலே மின்கடத்திகள் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் இரண்டுமே ஒரே இடத்திலேயே இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இரண்டாவது சந்தர்ப்பத்திலே மின்குமிழ் ஒளிராது. மூன்றாவது சந்தர்ப்பத்திலே மின்குமிழ்களிலே சரியாக மின்கடத்திகள் இணைக்கப்பட்டிருந்தாலும் மின்கலங்கள் இணைக்கப்பட்ட விதம் தவறாக இருக்கிறது. மின்கலங்கள் இணைக்கப்பட்ட விதம் தவறாக இருக்கிறது. ஆகவே மூன்றாவது சந்தர்ப்பம் மின்குமிழ் ஒளிராது. எனவே மிகச் சரியான விடை முதலாவது விடை. 9வது வினா, கழிச்சல் நோயை உண்டாக்கும் பிராணி எது? கழிச்சல் நோயை உண்டாக்குகின்ற பிராணி இலையான். தரப்பட்ட விடையிலே இலியான் வழங்கப்பட்டிருக்கிறது. பத்தாவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். தேவநம்பிய தேசம் என்னனால் கட்டுவிக்கப்பட்டது? தேவநம்பிய தேசனால் கட்டுவிக்கப்பட்ட குளங்களிலே முதலாவதாக இங்கே திசாவாவி தரப்பட்டிருக்கிறது. ஆகவே சரியான விடை திசாவாவி. அதே நேரம் ஏனைய கால்வாய்களையும் ஞாபகப்படுத்துகிறேன். யோத வாவி தாதுசேன என்றாலே அமைக்கப்பட்டது. கந்தலாய் குளம் குளக்கோட்டம் என்றாலே அமைக்கப்பட்டது. 11வது வினா, சிறிய தீக்காயத்திற்கு பயன்படுத்தப்படும் மூலிகை. மிகச் சரியான விடை மூன்றாவது விடை கற்றாழை. 12வது வினா, அருகிலுள்ள குறியீடு வெளிப்படுத்தும் கருத்து. தரப்பட்ட குறியீடை அவதானித்துக் கொள்ளுங்கள். இது வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய குறியீடாக இருக்கின்றது. 13வது வினா, பின்வரும் நாடுகளில் இலங்கைக்கு மிக அண்மையில் இருக்கும் நாடு. சவுதி அரேபியா, ஜப்பான், இந்தியா இந்த 3 நாடுகளிலும் மிக அண்மையிலே இலங்கைக்கு மிக அண்மையில் இருக்கக்கூடிய நாடு மூன்றாவது விடையாக இருக்கக்கூடிய இந்தியா. 14வது வினா, கைக்குட்டையில் பூவை தைக்கும் போது பூவின் காம்பை தைப்பதற்கு மிக உகந்த தையல் முறை யாது? இதிலே பூவினுடைய காம்பை தைப்பதற்கு தரப்பட்ட விடைகளிலே முதலாவதாக நரம்பு தையல், இரண்டாவதாக வெட்டுக்குத்து தையல், மூன்றாவது விஸ்பம் தையல். இதிலே மிக பொருத்தமாக மிகவும் உகந்த தையல் முறையாக நரம்பு தையல் அமையும். 15வது வினா, இலைக்கஞ்சியை தயாரிக்கும் போது பொருத்தமான இலை வகை, தேங்காய்ப்பூ என்பவற்றுக்கு மேலதிகமாக தேவைப்படுவது. 3 விடைகளையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். இறைச்சி வகை, பழ வகை, அரிசி வகை. இதிலே இலக்கஞ்சியை தயாரிப்பதற்கு இங்கே 3 விடயங்கள் பிரதானமாக தேவை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒன்று இலை வகை, இரண்டாவதாக தேங்காய்ப்பூ, அதோடு நாங்கள் மேலதிகமாக இது தேவை என்பதுதான் இங்கே வினா. மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய அரிசி வகை என்பது மேலதிகமாக தேவைப்படுவதாக இருக்கும். மிகச் சரியான விடையாக அமையும். அதே நேரம் இந்த வினா கடந்த கால பரீட்சையில் இடம்பெற்ற ஒரு வினா. 16வது, மின்காந்தம் காணப்படும் உபகரணம் அல்லாதது. ஏற்கனவே பல காணொளிகளிலே நான் காந்தம் சார்ந்த விடயங்கள் அதிகமாக பகிர்ந்திருக்கின்றேன். நிலையான காந்தம், மின்காந்தம் தொடர்பாகவும் கூறியிருக்கிறேன். அந்த வகையிலே மின்காந்தம் காணப்படும் உபகரணம் அல்லாது என்கின்ற போது இங்கே மின்மணி, மின்பாரந்தூக்கி இந்த இரண்டுமே மின்காந்தம் காணப்படுகின்ற உபகரணங்கள். ஆகவே அல்லாத உபகரணமாக இருக்கக்கூடியது இங்கே ஒலிபெருக்கி. அடுத்து, அருகிலுள்ள குறியீடு வெளிப்படுத்தும் கருத்து யாது? தரப்பட்ட குறியீடை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மீள் சுழற்சியோடு தொடர்புடைய ஒரு குறியீடு மிகச்சரியான கருத்து மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய கண்ணாடி. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். மீள் சுழற்சி தொடர்பாக உங்களுக்கு 3 குறியீடுகள் ஆசிரியர் வழிகாட்டியில் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடியது, இரண்டாவது மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய கண்ணாடி, அதே போல மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய அலுமினியம் என்கின்ற வகையிலே 3 விடயங்களையும் குறிப்பிட்டிருந்தேன். அந்த 3 விடயங்களையும் நான் இங்கே செயலட்டைகளிலே ஒவ்வொரு செயலட்டைகளிலே அந்த வினாக்களை வழங்கி இருக்கின்றேன். நீங்கள் பயிற்சி செய்கின்ற போது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். ஆகவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த குறியீட்டினுடைய அடையாளத்தை. இது
மீள்சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய கண்ணாடி. 18வது வினா, வத்தாழை கிழங்கில் அதிக அளவில் உள்ள பூசணை பொருள். வத்தாழை கிழங்கு இது ஒரு கிழங்கு வகை. ஆகவே நிச்சயமாக அங்கே அதிக அளவிலே இருக்கக்கூடிய பூசணை பொருளாக மாப்பொருள் அமையும். 19வது வினா, மணலின் கீழ் வைப்பதன் மூலம் நெடுங்காலத்திற்கு பேணத்தக்க உணவு வகைகளுக்கு உதாரணம். மணலின் கீழ் வைப்பதன் மூலம் நெடுங்காலத்திற்கு பேணத்தக்க உணவு வகைகள் உதாரணம். இது நீண்ட காலத்திற்கு நாங்கள் உண்ணுகின்ற உணவுகளை வைத்து பேணி பாதுகாத்து அவற்றை உண்ணக்கூடிய வகையிலே பல சந்தர்ப்பங்கள், பல வழிமுறைகள், உதாரணமாக உலர்த்துதல், அதே போல ம், தேனில் ஊற வைத்தல், இவ்வாறாக இவ்வாறாக உங்கள் பாடத்திலே பல சந்தர்ப்பங்கள், பல வழிமுறைகள் தரப்பட்டிருக்கின்றன. அதிலே இங்கே சொல்லப்பட்டபடியே மணலின் கீழ் வைப்பதன் மூலம் நீண்ட காலம் பணத்தக்க உணவுகள். அந்த வகையிலே 3வது விடையாக இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம், பெலாக்கொட்டை என்பது இந்த வினாவுக்கு மிகச்சரியான விடையாக அமையும். 20வது வினா, வீட்டுத் தோட்டத்தில் பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் மாத்திரம் இடம்பெறும் விடையை தெரிவு செய்க. மாத்திரம். ஆகவே 3 விடைகளையும் பார்க்க வேண்டும். முதலாவதாக மண்வெட்டி, முள்ளு, தூக்குக்குண்டு. இதிலே தூக்குக்குண்டு மேசன் வேலை செய்வோர் பயன்படுத்துகின்ற ஒரு உபகரணமாக அமைகின்றது. ஆகவே இது மிக பொருத்தமான விடையாக அமையாது. 2வதாக துருத்தி, கலப்பை, குப்பை வாரி. இதிலே துருத்தி கொல்லன் கம்மாலையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு உபகரணமாக காணப்படுகிறது. ஆகவே இதுவும் மிக பொருத்தமான உபகரணமாக அமையாது. 3வதாக இருக்கக்கூடிய விடையை பாருங்கள், மண்வெட்டி, முள்ளு, குப்பை வாரி. ஆகவே இது தரப்பட்ட 3 விடைகளிலும் மிகவும் பொருத்தமானதாகவும் அதே நேரம் வீட்டுத் தோட்டத்திலே பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் மாத்திரம் இங்கே காணப்படுகிறது. ஆகவே மிக சரியான விடையாக 3வது விடை அமையும். ஆகவே இந்த காணொளியிலே 7வது செயலட்டையினுடைய 20 வினாக்களுக்குமான விடைகளை வழங்கி இருக்கின்றேன். செயலட்டைகளை செய்து பார்த்தவர்கள் விடைகளை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியிலே சந்திக்கின்றேன். நன்றி.